தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமித்ஷாவை சந்திக்கிறார், கூட்டணி மாறுகின்றது. அமித்ஷாவை சந்திக்கிறார், கூட்டணி மாறுகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடைந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். திமுக அமைச்சர்கள், ஊழல் அமைச்சர்கள் 15 பேர் படுதோல்வி அடைந்தார்கள். திமுகவுக்கு வாழ்வா சாவா என்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. திமுகவின் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகம் அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளன. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணி உடைந்து போனது. புதிதாக அந்த கூட்டணியை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. மதச்சார்பற்ற கொள்கையை பின்பற்றிய திமுக அதன் கூட்டணி கட்சிகளான மதச்சார்பற்ற கட்சிகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகம் பக்கம் சென்றுவிட்டன. தற்பொழுது உதிரி கட்சிகள் தான் திமுக கூட்டணியில் உள்ளது. இவற்றை நம்பி ஆற்றில் இறங்க முடியாது. ஆகவே தன்னுடைய கொள்கையை மாற்ற முடிவு செய்துள்ளது. 1999ஆம் ஆண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட திமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணியை புதுப்பித்துக் கொள்ள நினைக்கிறது. பாஜகவும் வலை வீசுகிறது. இந்த சூழ்நிலையில் டெல்லியில் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த சந்திப்புக்கு பிறகு பாஜக திமுக கூட்டணி உருவாகும் என கூறப்படுகிறது. இந்த கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அமித்ஷாவை சந்தித்த பிறகு திமுக கூட்டணி மாறுகின்றது. உள்ளாட்சி தேர்தலில் புதிய கூட்டணியோடு திமுக தேர்தலை சந்திக்கிறது. தமிழக வெற்றி கழகம், மதச்சார்பற்ற கட்சிகள் என்று கூறிக்கொள்கின்ற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவற்றோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. அதிமுக தனித்து விடப்படுகிறது.